Hello everyone, welcome to my YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல புளி உப்மா எப்படி பண்றதுன்றத பத்தி பார்க்க போறோம். யூசுவலா இத வந்து அரிசி மாவை வந்து புளியில ஊற வச்சு பண்ணுவாங்க. இது ரொம்ப நேரமாகும். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்னொரு வேரியேஷன். எவ்வளவு சீக்கிரமா இத வந்து 1 hour இல்லாம ஒரு 30 minutes குள்ள எப்படி பண்ணலாம்ன்றத பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முதல்ல ஒரு கப்பு பச்சரிசியும் ஒரு கப்பு புழுங்கல் அரிசி அப்புறம் 6 வரமிளகா காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகா போட்டுக்கோங்க. இது மூணுத்தையும் 2லேருந்து 3 மணி நேரம் வந்து ஊற வைக்கணும். அதே சமயத்தில் கொஞ்சமாக புளியையும் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு சைஸுக்கு புளி எடுத்து அதை ஊற வச்சுடுங்க. ஸோ இதுலேருந்து ஊற வச்சுட்டு இதை கெட்டியாக புளி தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 2 அரிசி மிளகா கொஞ்சமாக உப்பு பெருங்காயம் அப்புறம் தேங்காய் துருவின தேங்காய் ஒரு 1/2 கப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் வந்து உங்கள் இஷ்டம் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அப்புறம் கெட்டியாக கரைச்சி வச்ச புளியை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு வானிலையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிட்டு அதில் கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு அப்புறம் ஒரு 5-6 வரமிளகா, வேணும்னா மோர் மிளகா கூட போட்டுக்கலாம். ஸோ இதை போட்டு அந்த பருப்பு வந்து ரெட் கலரில் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை வதக்குங்க. அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை வேணும்னா போட்டுக்கலாம். இது பொரிஞ்சதும் அரைச்சி வச்சிருக்கிற இதை எடுத்து இதில் போட்டு கிளறணும். இதை வந்து இந்த அரிசி வந்து வேகிற வரைக்கும் இதை வந்து மூடி வச்சே வேக வைக்கணும். அப்பப்போ நடுவில் வந்து அதை கிளறிட்டு இருக்கணும், இல்லைனா அடியில் வந்து அடி பிடிச்சிடும். ஸோ அந்த அரிசி வந்து வெந்ததுக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை வதக்கணும். இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் நிறையவே தேவைப்படும், அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். ஃபஸ்ட்டுலாம் எண்ணெய் விடும்போது அந்த அரிசி மாவு வந்து எண்ணெயை இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வருக ஆரம்பித்ததும் அது வந்து ஒரு சமயத்தில் வந்து அதை வந்து எண்ணெய் வந்து ஊஸ் அவுட் ஆகும் வெளியில். அந்த மாதிரி வரும்போது இதெல்லாம் வந்து உதிரி உதிரியாக வந்து எண்ணெயெல்லாம் வெளியில் பிரிஞ்சு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இது செய்கிறதுக்கு ஒரு 30 நிமிஷம் ஆகும். ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணணும். இது உதிரியாக வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து தயிரோடு வச்சு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், குயிக்காக புளி உப்மா ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.